அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, நேற்றைக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே நாம அரசியல்வாதி கிடையாது பாருங்க. அதனால வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றி ஆகணும். எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டியாடா அப்படின்னு யாரும் கேட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நாம நிறைவேற்றுவோம். இன்றைக்கு 2025 புதிய கேலண்டர், புதிய டைரி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. அது என்ன புது கேலண்டர் பலன்கள்னு கேட்குறீங்களா? நம்ம பொறுத்த வரைக்கும் சித்திரை 1 தாங்க நமக்கு புத்தாண்டு. ஜனவரி 1 அப்படின்னா ஆங்கில புத்தாண்டுன்னு ஒரு அடைமொழியோடு சேர்த்து சொல்லலாமே தவிர, நாம தான் பைத்தியக்காரத்தனமாக இந்த ஜனவரி 1 நம்ம புத்தாண்டு மாதிரி ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு அவ்வளோதான். ஆனால் சித்திரை 1 வரும்போது ஹாப்பி தமிழ் நியூ இயர் அப்படின்னு இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்புகிறோம். 2 மலையாளிகள், 2 தெலுங்கு பேசுபவர்கள், அவங்க புத்தாண்டு வாழ்த்து சொல்லிக்கும் போது விஷு ஆசம்சகள்னு சொல்லுவாங்க. மலையாள விஷு ஆசம்சகள்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி உகாதி சுபகாஞ்சலுன்னு சொல்லுவாங்க. தெலுங்கு உகாதி கிரீட்டிங்ஸ்னு யாருமே சொன்னது கிடையாது. அப்படி சொன்னீங்கன்னா என்னடா பைத்தியமான்னு கேட்பாங்க. நாம் மட்டும்தான் இதெல்லாம் தெரியாமல் ஹாப்பி தமிழ் நியூ இயர் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணின்னுக்கிறோம். இதை நான் வருஷம் சொல்லிட்டு இருக்க விஷயம் தான். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒத்துராது திருந்தினா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான், வேற ஒன்றும் கிடையாது. அண்ட் இந்த கேலண்டர், புது கேலண்டர் பலன்கள், இதை நாம் எப்படி பார்க்க போறோம்னா 2 விஷயமா பார்க்க போறோம். ஒன்று வழக்கமாக சொல்ற மாதிரியான பலன்கள், இன்னொன்று இந்த பொலிட்டிக்கல் அஸ்ட்ராலஜி. புதுசாக நாம் ஒன்று கண்டுபிடிப்போம். என்னப்பா அப்படியே பாப்புலர் ஆச்சுன்னா இதை கண்டுபிடித்தவர் அப்படின்னு நம்ம பேரை போடுவாங்கல்ல. அட்லீஸ்ட் பேரை போடுறாங்களோ இல்லையோ, ஒரு 4 பேர் நம்ம கிட்ட நான் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கை நீட்டினாங்கன்னா, அது நாம கையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கையில் ஏதாவது வைக்கணும்ல. அதான், வேற ஒன்றும் கிடையாது. கூடவே நண்பர் கேட்டிருந்த மாதிரி ஒரு புத்தக அறிமுகம், விமர்சனம்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரியான எழுத்தாளர்களை விமர்சிக்கும் அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் கிடையாது. அதே மாதிரி நாளைக்கு முடிந்தால் புத்தக கண்காட்சி வரலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா இருக்குது. நண்பர்கள் நாளைக்கு யாராவது வர்றதா இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க, நான் வந்திருக்கேனா இல்லையா அப்படின்னு. முடிந்தால் சந்திக்கலாம். இதுக்காக நீங்கள் கிளம்பி வரணும்னு சொல்லலை. நாளைக்கு வர்றதா யாராவது பிளான் வச்சுருந்தீங்கன்னா, இப்போ டைம் ஒத்து போச்சுன்னா சந்திக்கலாம் அப்படின்னு தான், வேற ஒன்றும் கிடையாது. ரைட். முதல்ல இந்த பொது பலன்கள். இந்த இப்போ 2025 புது கேலண்டர் வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது மழை எவ்வளவு பெஞ்சாலும் ரோட்டில் தண்ணியே தேங்காது. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் ஆர்வமாக போயிட்டு தங்கம் நிறைய வாங்குவார்கள். அதுக்கப்புறம் விலைவாசி கட்டுப்பாடாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மகளிர், மாணவர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், விவசாயிகள், நெசவாளிகள், கூலி தொழிலாளர்கள், அதுக்கப்புறம் வேறு யார், போக்குவரத்து ஊழியர்கள், அதுக்கப்புறம் விளிம்பு நிலை அடித்தட்டு மக்கள், அதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்கள், இவங்க எல்லாரும் ரொம்ப மனநிறைவோடு சந்தோஷமாக இருப்பார்கள். அந்த வேலையில்லா திண்டாட்டம் அப்படின்றதே ஒழிஞ்சு போயிட்டு, இங்கே நம்ம வேலைக்கு பிற மாநிலங்கள்லேருந்து ஆளை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை வரும். இப்போ மட்டும் என்ன வாழுது அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, ரைட்டு, சொல்லிட்டு போவோம். அதுக்கப்புறம் இது மக்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, சுபிட்சமாக இருப்பாங்க. என்ன சார் நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? இது பாருங்க, இந்த மேட்ரிக்ஸ் படம் அது நாளையோட நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து தூக்கிடுறாங்க. அதனால நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் இருந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல அதை பார்த்து முடிச்சிருங்க. அப்போ உங்களுக்கு இது சுலபமாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஊடகங்களில் இந்த மாதிரியான ரோசி பிக்சர் தான் பார்க்க முடியும். எங்கேயுமே தண்ணி தேங்கினதா நீங்கள் பார்க்க முடியாது. மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற விஷயங்களெல்லாம் அவங்களுக்கு செய்திகளில் வரவே வராது. சார், சோசியல் மீடியா இருக்குதே, அதில் எதிர்கட்சிகள் ட்வீட் போடுவாங்களே அப்படின்லாம் யாரும் குறுக்கு கேள்வி கேட்காதீங்க. உள்ளே இருந்து ட்வீட் போட முடியும்னு நினைக்கிறீங்க? வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த சிக்னல் வராதுன்னு சொல்கிறாங்களே, அந்த உள்ள சொன்னேன். நீங்களா வேற உள்ளேயே கற்பனை பண்ணிக்கின்னு சார் இப்படி இல்லாமா அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க. அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது. இந்த பொறுப்பு துறப்பு அப்படின்றது நாங்கள் முதல்ல போட மாட்டோம். இடையில போட்டுக்கின்னு அப்பப்போ திறந்துக்கினே இருப்போம். அடுத்ததாக பொது பலன்கள். இது எல்லா ராசி, ஆண் பெண், நகரவாசி, கிராமவாசி, ஏழை பணக்காரர் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். இது 2023 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் நமக்கெல்லாம் 2024 இருந்தது. ஸோ அதே மாதிரி 2024 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் 2025 இருக்க போகின்றது. எந்த விதமான சேஞ்சும் இருக்க போகிறது கிடையாது. என்ன
கேலண்டரில் பார்க்கும்போது 24 அப்படின்றதுக்கு பதிலாக 25ன்னு முடியும். நாமளும் வந்து ஒரு வாரம் டேட் எழுதும்போது பழைய ஞாபகத்தில் வருஷத்து 24 அப்படின்னு தப்பாக போட்டுருவோம். கொஞ்சம் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி அது 25 அப்படின்னு போடணும். இவ்வளோதானே தவிர வேற எந்த பெரிய மாற்றமும் இருக்க போகின்றதில்லை. ஆனால் என்ன ஒன்று அரசியல்வாதிகள் அவங்க காட்டில் வந்து நல்ல மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது அந்த எல் நினோ லா நினா அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறையவே மழை பெய்யும். அண்டு அவங்களும் வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்வார்கள். அது அரசியல்வாதிகள்லாம் வேலை செய்கிறதுக்கு தானே வராங்க. அதுக்காக சொன்னேன். நீங்கள் உடனே 26 தேர்தல் வருது அதனால் வேலை செய்வாங்களா அப்படின்லாம் ஏதோ உள்நோக்கத்தோட கேள்வி கேட்காதீங்க. இதை தவிர வேறு எதுவும் பொதுவாக பலன் இருக்கிறதா எனக்கு தெரியல. அண்டு எந்த பலனும் பொதுவாக இருந்ததே இல்லை. ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் இருந்திருக்கு. அதனால் அந்த பொது பலன் அப்படின்ற கான்செப்டையே வந்து என்னால் சரியாக டைஜஸ்ட் பண்ண முடியல. ரைட், நவ் வி மூவ் ஆன் டு அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக், பொலிட்டிக்கல் அஸ்ட்ராலஜி. ரைட், பொலிட்டிக்கல் அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் ஜியோ பாலிட்டிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல சண்டை நிற்கும், இன்னொரு இடத்துல சண்டை ஆரம்பிக்கும். சார் இப்படி மொட்டையாக சொன்னால் இப்படி எந்த இடத்துல நிற்கும், எந்த இடத்துல ஆரம்பிக்கும், இப்படிலாம் கேட்காதீங்க. நாஸ்டாடாமஸ் வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நிறைய எழுதி வச்சுட்டு போனார். அவர் என்ன இப்படித்தான் வந்து பேர் போட்டு ஊர் போட்டு எழுதி வச்சுட்டு போனாரா? எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அந்த புத்தகத்தை எடுத்து வச்சிங்கன்னு பார்த்தீங்களா இதைத்தான் அவர் சொல்லிடுறாரு அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி நாங்களும் குத்து மதிப்பாக தான் சொல்லிட்டு போவோம். நீங்கள் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா அப்புறம் எவ்வளோ பெரிய அறிவுஜீவி அன்றைக்கே சொல்லிட்டாரு பாருங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க. வேற என்ன பண்ண போகிறோம்? அடுத்தது பெட்ரோல் விலை, பெட்ரோல் டீசல் அந்த ஆயில் விலை ஏறுமா அப்படின்னா ஏறும் இறங்கும். கேஸ் விலை ஏறும், ஆனால் அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. நான் சொன்ன கேஸ் அப்படின்றது வந்து கேஸ் ஸ்டபிள் இல்லைங்க, இந்த சிலிண்டர், ஆமாம் அந்த விலை இல்லை. மற்றபடி இந்த நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் இது வந்து உலக அளவில் தட்டுப்பாடு இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும், மறுபடியும் டகால்னு குறையும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா விலை கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு தான் இருக்க போகுது. இதனால் வீட்டுக்கு பிரச்சனை இல்லை, ஆட்டோவுக்கு தான் பிரச்சனை. அந்த கேஸில் ஓட்டுற வண்டிகள்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாகும். கார்லாம் கூட இப்போ வந்து சிஎன்ஜி அதெல்லாம் வச்சு ஓட்டின்னுக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், இது நாள் வரைக்கும் நிறைய மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு மாற்றம் நடப்பதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அது என்ன மாற்றம் அப்படின்னு கேட்குறீங்களா? மந்திரி தான் எந்திரி அப்படின்னு சொல்ல போகிறாங்க. யாரை எந்திரிக்க சொல்ல போகிறாங்க அப்படின்னு இப்போ என்னை கேட்காதீங்க. எந்திரிச்சு போன பிறகு பத்தியா அன்றைக்கே சொல்லிட்டாரு அப்படின்னு பாராட்டுங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அடுத்தது நண்பர்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்கெல்லாம் பகைவர்களாகலாம், பகைவர்களாக போனவர்கள்லாம் நண்பர்களாகலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. 25 கேலண்டர் வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்வான்ஸாக போகலான்னு நினைக்கிறேன். 26 என்னை பொறுத்த வரைக்கும் 96 ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. என் கண்ணுக்கு 26 பார்த்தா 26 மாதிரியே தெரில, அப்படியே ஒரு நோஸ்டால்ஜியா 96 மாதிரி தான் தெரியுது. 96 படம், அதுவும் வந்து நோஸ்டால்ஜியா வச்சு வந்த படம் தானே. அதே மாதிரி தான் எனக்கு இந்த அரசியல் பார்வையும் தெரிகின்றது. இதுக்கு மேலே என்னை எதுவும் கேட்காதீங்க. 26 அன்னைக்கு இந்த வீடியோவை அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்களா அன்றைக்கே சொல்லிட்டோம் அப்படின்னு நம்ம எடிட்டர் தம்பியே போடுவோம். அப்போ புரிஞ்சுக்கங்க. ரைட், இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து இன்னும் சுறுசுறுப்பாக திறமையாக பணியாற்றுவார்கள். கருத்து சுதந்திரம் அப்படின்றது வந்து ரொம்ப உச்சத்துக்கு போகும் இந்தியாவில். அதாவது மாநில அரசாங்கத்தை பாராட்டி, அவங்களுடைய திட்டங்களை பாராட்டி அந்த வெட்டு நடை போடுகின்றது அப்படின்றத சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இருக்காது. அதே மாதிரி இந்த ஒன்றிய அரசாங்கம், அந்த அரசாங்கத்தை திட்டுவதற்கோ இல்லை பிரதம மந்திரி மத்திய மந்திரிகளை திட்டுறதுக்கு, ட்ரால் பண்ணுறதுக்கு, மீம்ஸ் போடுறதுக்கு, அதுக்கும் உங்களுக்கு எந்த விதமான தடையும் இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு கருத்து சுதந்திரம் உச்சத்தில் இருக்க போகின்றது இந்த 25-26 வருடங்களில். ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப திறம்பட அவர்கள் பணியாற்றுவார்கள் அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த கருத்து சுதந்திரத்தை, எது நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த பக்கம் பாராட்டு, அந்த பக்கம் வந்து தூற்றுதல், அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிப்பாங்க. யாராவது வந்து இப்படி பேலன்ஸ் தவறி போனாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களை நெறிப்படுத்துவதற்கு எக்ஸ்ட்ரா ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க போல இருக்கு. அதனால தான் நெறியாளர்கள் அப்படின்னு சொல்லுகின்றார்கள். ஸோ இந்த கருத்து சுதந்திரத்தை கட்டி காப்பாற்ற போவதில் அந்த நெறியாளர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்க போகின்றது. இதையும் நம்ம இந்த 2025 கேலண்டர் இயரில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் விலைவாசி அப்படின்னு சொன்னால் கரெக்டு, கொஞ்ச நாளாக யாருமே விலைவாசியை பற்றி பேசுகிறதே கிடையாது.
பருப்பு விலை, பருப்பு எனக்கு தெரிஞ்சு 110 ரூபா 120 ரூபாய்க்கெல்லாம் வாங்கியிருக்காங்க இதே பருப்பு. ஆனால் இன்றைக்கு வந்து 230 ரூபான்னு போயிடுச்சு. என்னவோ தெரியல, எதையோ பேசினுக்கிறாங்க எதிர்கட்சிகள். ஆனால் பருப்பு விலையை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் அவங்க வீட்டிலலாம் வந்து இந்த தால் தடுக்கா, இந்த தால் ஃப்ரை இதெல்லாம் பண்ண மாட்டாங்களா? இல்லை காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றது இல்லையா? அது எனக்கு தெரியல. இந்த விலை ஏறி போய் நிற்கிது பருப்பு. யார் தான் இதுக்கு பொறுப்பு? பருப்பு பொறுப்பு என்னமா வந்து ரைமிங்காக வருது. ஆனால் அந்த விலையை கேட்டாலே நமக்கு வருது வெறுப்பு. விடுங்க, இதெல்லாம் இதோட மூட்டை கட்டி வச்சிருவோம். இது ஏறுமா அப்படின்னா இன்னும் ஏறும். அதை விட முக்கியம் இந்த காய்கறிகள். அது பார்த்தீங்கன்னா ஏறும் இறங்கவும் ஏறும். திடீர்னு கிலோ 100 ரூபான்னு போகும், திடீர்னு பார்த்தீங்கன்னா 4 கிலோ 100 ரூபா அப்படின்னு வரும். இதை வந்து இந்த கருத்து சுதந்திரத்தை வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கணும். ஒன்று இந்த பக்கத்துக்கு பேசுகிறதா இருந்தால் பார்த்தீங்களா இது ஒன்றிய அரசாங்கத்தின் சதி அப்படின்னு சொல்லிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் இது பாருங்க, இது மாநில அரசாங்கத்தின் வெற்றி, அதனால தான் விலை குறைந்து விட்டது, 100 ரூபா போனதை அடித்து நொறுக்கி 25 ரூபா ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதுக்கும் வந்து உங்களுக்கு நிறைய உரிமை உண்டு. அதாவது நமக்கு இருக்கிற உரிமைகளை நம்ம கடமையாக நினச்சி செய்யும் போது தான் அதற்கான பலன்கள்னா பொது பலன்கள் பொதுவாக அது நமக்கு கிடைக்கும். ஸோ எல்லாரும் அந்த கடமையை தவறாமல் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஊழலுக்கு எதிரான ஊழல் செஞ்சவங்கலாம் வெளில போவாங்களா? ஐயோ பாருங்க, வாய் தவறி வந்தாலும் உண்மை வந்துருச்சு. ஆமாம், வெளில தான் போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கேஸிலிருந்து வெளில போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளே போகிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலைங்க. ஏன்னா சட்டங்களும் அப்படித்தான் இருக்குது. கோர்ட்டுக்கு போனால் இப்படித்தான் நடந்து நிற்குது. வந்து பெயில் கொடுக்குறாங்க, விடுதலை வராங்க. நிறைய கேஸில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அதனால் என்ன மாதிரி கேஸு போடுறாங்க, என்ன மாதிரி ஆர்கியூ பண்ணுறாங்கன்னு தெரியல. அதனால் யாரும் உள்ளே போவாங்களா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. கேஸ்லேருந்து யார் வெளில வருவாங்க அப்படின்னு ஒன்றா காத்துட்ருங்க. அது பெட்டு வச்சுக்கலாம். முதல்ல இவர் வருவாரா இல்லை அவர் வருவாரா அப்படின்னு. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒருத்தருக்கு பெட்டு வச்சுக்கலாம். காசு வச்சுலாம் பெட்டு வைக்காதீங்க. நீ வந்து எனக்கு காஃபி வாங்கி கொடு, நீ எனக்கு போண்டா வாங்கி கொடு, அதோடு நிறுத்திக்காங்க, அது போதும். அதுக்கப்புறம் இந்த மதுப்பிரியர்களுக்கு நல்ல செய்தி என்னென்னா, இன்னும் ஒரு 2-3 பிராண்டு புதுசாக வரலாம். அதுக்கப்புறம் அந்த மேல்நாட்டு சரக்குகள் இங்கே ஏதாவது வந்து ஒரு கூட்டு தயாரிப்பு ஆரம்பிக்கலாம். எத்தனை நாளைக்கு தான் வந்து ஃபாரின்லேருந்து வர ஃப்ரெண்டுக்கிட்டே நம்ம கெஞ்சினுக்குது, ஒரு பாட்டில் வாங்கிவா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே டியூட்டி ஃப்ரீயில் வாங்கணும், இல்லைனா மற்ற இடத்துல வாங்கினா பயங்கர காஸ்ட்லி ஆகுது. ஸோ நமக்கு அதாவது சகாய விலையில் இந்த குடிமகன்கள் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கிற மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு புது முயற்சிகள் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 25 கேலண்டர் ஆண்டில் பலன்களை மட்டுமே சொல்லிட்டு இருந்தா அப்படி இந்த சில எச்சரிக்கைகள், பரிகாரங்கள் இதையும் சொல்லணும் இல்லையா? குறைஞ்சது ஒரு 3 மாதத்துக்கு பெண்கள் வந்து இந்த ரோஸ் அல்லது பிங்க் இந்த நிற புடவைகளை தவிர்க்க வேண்டும். இது வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கண்டதையும் கற்பனை பண்ணிக்காதீங்க. அந்த வெயில் குறைவாக இருக்கின்றது, அந்த நேரத்தில் குளிரில் இதை கட்ட வேணாமே, அதுக்காக சொன்னேன். நீங்கள் பாட்டுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் விரைவிலேயே யாரையுமே வந்து இந்த பெயர் சொல்லி கூப்பிடுவது அப்படின்றது கூட தப்பாக நினச்சிப்பாங்க. அதனால் யாரையும் பெயர் சொல்லி கூப்பிடாதீங்க. எல்லாருக்கும் ஒரு பட்டம் இருக்கும், அடைமொழி, அது வேற, அதை வச்சு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா முழு பேரை சொல்கிறது அது கூட வந்து ஒரு பெரிய தவறாக கருதப்படக்கூடும். ஆல்ரெடி அந்த ட்ரெண்டு ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவருடைய பாதி பெயர் இந்த மாதிரி விஷயங்களை உஷாராக தெரிஞ்சுக்கின்னு அதை மட்டும் சொல்லணும். நீங்கள் பாட்டுக்கு முழு பேரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பாயாசத்தில் போய் உழுந்துடாதீங்க, யாராலையும் காப்பாற்ற முடியாது. மொத்தத்தில் இந்த வருஷம் எப்படி இருக்கும்னா, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், எல்லா வருஷம் மாதிரி தான் இந்த வருஷமும் இருக்க போது. புதுசாக என்ன எதிர்பார்க்குறீங்க? அது எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே மைய வச்சுக்கின்னு அங்கே வாய்மை உண்மை அதை பற்றிலாம் கவலைப்படாமல் பொய்மைகளுக்கு ஏமாந்துட்டு குத்திட்டு வரோம் பாருங்க. அது வரைக்கும் நாம் எதுவும் புதுசாக எதிர்பார்க்க முடியாது. அந்த ஒரு நாளாவது கொஞ்சம் இந்த ஆம் ஆத்மியிலிருந்து மாறி யோசிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும். ரைட், இப்போ வந்து புத்தக அறிமுகம் நண்பர்களே. புதுமைப்பித்தன் விருதாச்சலம் அப்படின்ற சொந்த பெயரை கொண்ட புதுமைப்பித்தன் அவர்கள், இவரது எழுத்து நடை அப்படின்றது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். தவளைப்பாய்ச்சல் நடை அப்படின்னு சொல்லுவாங்க. லீப் ஃப்ராகிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறதை இங்கே வந்து தவளைப்பாய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய கதைகளில் வழக்கமாக நம்ம சிறுகதைகள், நாவல்கள் அதெல்லாம் படிக்கும்பொழுது அவன் அந்த பேருந்திலே சென்று கொண்டிருந்தான். அப்போது மூலையிலே ஒரு சிறு குழந்தை அவனை பார்த்து தலையாட்டியது. வெளியே மரங்களெல்லாம் அசைந்து கொண்டிருந்தன. ஓரத்தில் ஒரு காட்காய் உட்கார்ந்து கொண்டிருந்தது. இதெல்லாம் அதாவது ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணுறாங்களாம். அண்ணனோட புதுமைப்பித்தன் அவர்கள் கதையில் இந்த தேவையில்லாத புடலங்கா வெண்டைக்காலாம் இருக்கவே இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு ஆக்ஷன் பிளாக் மாதிரி தான். எது வேணுமோ அது மட்டும்தான் இருக்கும். சொல்ல வந்தது நச்சுன்னு சொல்லுவார்.
தேவையில்லாத இந்த வழவழா குழகுழா அந்த பில்டப்பு இதெல்லாம் அவர் கதையில் கிடையவே கிடையாதுங்க. டக்கு டக்கு டக்குன்னு தாவி போயிட்டே இருக்கும் அவருடைய கதைகள். அதுக்காக வர்ணனைகள் இல்லாமலே இருக்காது. இந்த மாதிரியான வர்ணனைகள் இருக்காது. என்ன வேணுமோ அது மட்டும்தான் இருக்கும். தேவையில்லாததெல்லாம் ஒழிச்சு கட்டிடுவார் அவர். ரைட். அவருடைய சிறுகதைகள் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது தமிழ் சிறுகதை உலகத்தில், தமிழ் இலக்கிய உலகத்திலேயே அப்படின்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா செல்லம்மா, கயிற்றரவு, காஞ்சனை, பொன்னகரம். இன்ஃபேக்ட் அந்த பொன்னகரம் சிறுகதைக்கு வந்து பல வருடங்களுக்கு பிறகு அது வந்து ஒரு சமுதாயத்தினை இழிவுபடுத்துகின்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடப்புத்தகத்திலேருந்து நீக்கணும் அப்படின்னு தேவையில்லாமல் பிரச்சனைகள்லாம் இங்கே நடந்தது. இதை வந்து ஒரு எழுத்தாளரே முன்னின்று நடத்தினார். அப்போ நான் அவருக்கு ஃபேஸ்புக்கில் கேட்டிருந்தேன், எதுக்குங்க இதில் என்ன இருக்குது, சமூகம் இருக்கிறத அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னும் போது, இல்லை இது வந்து பெசிமிஸ்டிக்காக இருக்குது கதை அப்படின்னாரு. நான் கேட்டேன், ஏன் நீங்கள் அந்த மாதிரிலாம் கதை எழுதுது இல்லையா? நான் அந்த மாதிரி என்றைக்குமே எழுதியிருக்க மாட்டேன் அப்படின்னாரு. டகால்னு அவருடைய அந்த சிறுகதை தொகுப்பு என் கையில் இருந்தது. அதுலேருந்து ஒரு கதையை கோட் பண்ணி இதனுடைய முடிவு என்ன அப்படின்னு, அண்டு என்னாச்சு, நம்மளை பிளாக் பண்ணி விட்டார். இதுதான் முடிவு. அதுலேயும் அந்த கடவுளும் கந்தசாமி பிள்ளை இந்த கதையில் அவர் என்ன சொல்ல வருகின்றார் அப்படின்றத வந்து கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் இதுதான் இந்த கதையில் அவர் சொல்ல வந்தது அப்படின்னு தைரியமாக சொல்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் வராதுங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவை அந்த கதையை படிக்கும்பொழுதும் புதுசாக ஒரு ஐடியா தோணும் உங்களுக்கு. இதை சொல்லியிருப்பாரோ, அதை சொல்லியிருப்பாரோ அப்படின்னு. ஆளாளுக்கு இந்த யானையை ஒவ்வொரு இடத்துல தொட்டு பார்த்துட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி கருத்து சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கதையை நீங்களே 10 தடவை படிச்சிங்கன்னா 10 கருத்து உங்களுக்கு வரும். ஒரு மிஸ்டேக்னு சொல்லலாம் அந்த கதையை பொறுத்த வரைக்கும். பொன்னகரம் கதையை பொறுத்த வரைக்கும் இதுதான் யதார்த்தம். இதே வந்து நாகராஜன் அவர்கள் நாளை மற்றும் ஒரு நாளை அப்படின்னு எழுதினா அவரை கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் வந்தவர்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் புதுமை புத்தன் அவர்கள் அதையே எழுதினா மட்டும் அவர் வந்து சமுதாயத்துக்கு எதிராக எழுதுகின்றார் அப்படின்னு கலாட்டா பண்ணுவாங்க. இவ்வளவுதான். இந்த இடதுசாரிகள் எந்த அளவுக்கு வந்து கலாட்டா பண்ணினுக்கிறாங்க அப்படின்றத அந்த பொன்னகரம் கதையை படிக்கும் போதே நமக்கு தெரியும் நண்பர்களே. இதில் ஸ்டால் நம்பர் 82, 83 புதுமை பித்தன் சிறுகதைகள் தொகுப்பு அந்த மலிவு விலை இருக்கிறதா இன்னைக்கு ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் ட்வீட் போட்டிருந்தாரு. இருக்கா என்ன அப்படின்னு நண்பர்கள் வாங்குவதாக இருந்தால் அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், புதுமை பித்தன் சிறுகதைகள் அதை படிச்சிங்க அப்படின்னா இலக்கியத்தை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் முக்கியமாக உங்களை பற்றின உங்களை பார்வையிலேயே ஒரு பெரிய மாற்றம் வரும். அட்லீஸ்ட் அதுக்காகவாவது நம்ம அதை கட்டாயமாக படிக்கணும். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.